Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது cutbead load stitch. ஸோ போன கிளாஸில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் நம்ம பார்த்துட்டோம். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து லோட் ஸ்டிச் பார்க்கலாம். 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 2 லைன்ஸில் வந்து கிராஸாக நாம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே வரப்போ நான் ஸ்டிச் பண்ணலை, ஜஸ்ட்டு அப்படியே த்ரெட்லேயே ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுறேன். மறுபடியும் எப்போ நான் மேலே போகிறேனோ அப்போ தான் வந்து பீடு வந்து லோட் பண்ணுறேன். 3 பீடாக தான் நான் லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக்குங்கிறது ஒரு சின்ன செயின், அவ்வளோதான். மறுபடி கீழே வரப்போ எதுவுமே லோட் பண்ணக்கூடாது, வெறும் த்ரெட்டு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து மறுபடியும் இப்போ நான் மேலே போகிறேன். 3 பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக், திரும்பி கீழே வரேன், ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து அடுத்த ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பீடாக தான் போட்டுகிட்டே வரேன். நீங்களும் 3 பீடே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போக வேண்டாம், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி 2 பீடும் வேண்டாம். ஸோ 3 பீடே வச்சு போடுங்க, பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கிராஸாக போடுங்க, நேராக போடக்கூடாது, கிராஸாக தான் போடணும். நமக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப சரி த்ரெட்டோ இல்லை வேறு ஏதாவதோ கொடுத்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அங்கே லாக் பண்ண பிளேஸ் வந்து தெரியாமல் கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே வரும்போதெல்லாம் வெறும் த்ரெட்டு மட்டும்தான் கொண்டுட்டு வந்து லாக் பண்ணுறேன். ஸோ நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் பிரிஞ்சு வராது, ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். சாரி, எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், 3 பீடு நான் போட்டுட்டேன், ஒரு லாக், அதை வந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். அடுத்து மறுபடியும் நான் 3 பீடு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இடையில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பிரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் லாக் பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் பிரிஞ்சு வராது. அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம வந்து திரும்பியும் எங்கே விட்டோமோ அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஷேப்லேயோ டிசைன்லேயோ போடுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எந்த கிளாத்து வந்து கலர் எடுக்கிறோமோ அதே கலரில் தான் த்ரெட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு சைடில் வந்து செயின் போடுறப்ப நமக்கு வந்து வெளியில் அந்தளவுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதனால் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடச்சிரும். ஸோ இது எப்படி லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஹோலுக்குள்ளே விட்டு உள்ளே தள்ளுனோம்னா உள்ளே லோட் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். நம்ம மொத்தமாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 பீடாக வந்து இப்போ கீழே இறக்கி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம 3 பீடு லோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மொத்தமாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். பட் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் கையை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாலும் எல்லா பீடும் கீழே விழுந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அங்கேயே என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்பயும் போடுற மாதிரி தான்.
போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக வேறு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டபுள் லேயர் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணலாம். இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழேயும் இதே மாதிரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதை எந்த ஷேப்பில் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு லோட்டஸ் போட்டுக்கோங்க. இந்த லோட்டஸில் ஒவ்வொரு பெட்டல்ஸுக்குமே தனித்தனியாக நம்ம வந்து இந்த லோட் ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் இருக்குது இல்லையா, அந்த சென்டரில் இருக்கிற அந்த பெட்டலுக்கு நம்ம வந்து அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பீடு வைக்க முடியுமோ வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி அதே மாதிரி போட்டுக்கணும். ஸோ எந்த இடத்துல சைஸ் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு பார்த்துட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பீடை வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு டிசைன் போட்டு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.